பாண்டவர்கள் அங்கும் இங்கும் இருப்பார்கள் தேடி பார்த்தால் அட்டப்பைச்சர்கள் பைந்தாவோலியில் இன்னுமே இருப்பதாக என்னுடைய கண்களுக்கு தெரியவில்லை. என்ன அழகு, என்ன வசீகரம்! இதனால் இவள்தான் பேய். வானத்திலிருந்து வந்த ஒரு அம்பை வேலையை அடித்து போல் இருக்கிறானே, இவனை கட்டி அழைத்து காமத்தை தீர்த்து நம்முடைய இச்சைக்கு இடையிலிருந்து நம்முடைய மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும். அண்ணே அண்ணே, ஐயா, தாறுமாறாக தவறாக நீங்க நினைக்கிறீங்க. உங்களிடம் அடைக்கலமாக இருக்கிறாங்க குணசீலன். அவங்களுடைய பாட்டி பாட்டியா பாஞ்சாலி என் பேரன் நீதானே சிறை வைத்திருக்கிறாங்க. ஆமா, அவன் ஒரு பாவம் தெரியாத அப்பாவி குழந்தை. அவளை போய் இப்படி பாதாள சிறையிலே போட்டு அடைத்திருக்கிறீங்க. உனக்கு தர்மமா? பாண்டவர்கள் ஐவர்களும் வீரமற்றவர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவர்கள் பொன்பலை போல ஏழை கட்டிய பெண்களை போல் ஒளிந்து கொண்டு இந்த மதிசூரனத்திலே என்னை சமாதானம் பேச அனுப்பியிருக்கிறார்கள். இவ்வளவு தகடா உங்களுடைய வீரமற்ற மாணவர்கள் என்று நினைத்தால் உன்னை சமாதானம் பேச அனுப்பியிருக்கிறார்களே. மதி கெட்டவர்கள், மடையர்கள், மூடன்கள். ஐயா, என்ன சொல்றீங்க? உன் பேரன் வேண்டும் என்றால் என்னுடைய ஆசைக்கு நீ இணங்க வேண்டும். அஞ்சோட ஒண்ணு ஆற வச்சுக்கோ. அழுகினாலும் பரவாயில்லை என்று கொண்டு சொல்லி கூட உன்னோடு நான் குடும்பம் நடத்துகிறேன். நான் பார்த்து நினைத்தால் எதையும் செய்யக்கூடிய சக்தி படைத்தவள். அதனால என்கிட்ட தாய்மாராக பேசாதே. நான் பார்த்து நினைத்தால் அநியாயமாக ஒழித்து விடுவேன். பேசாமல் என்கிட்ட ஒப்படைச்சையா? அடி உதவி உதவி அடி கட்டி அடைக்காமல் ஒரே பயந்து ஓடிவிட்டால் மீண்டும் வருவாய். அந்த மதிசூதனத்தில் சென்று என் பேரனை விடலா என்று கேட்டதுக்கு என்ன சொன்னா தெரியுமா? எத்தனை புத்தகத்தை கேட்டா 5 புத்தகம் சொன்னேன். சரி, அந்த 5 அவமானத்தை என்னால் தாங்க முடியல. சரியான நேரத்தில் தக்க பாடம் அவனுக்கு கற்றுக் கொடுத்து விடலாம். இந்த விளக்கு அப்படிதான் நம்ம எரியும். அதனால நீ கவலைப்படாது. நீ மாரியம்மானாக அவதாரம் எடுத்துக் கொண்டு வா. பிறகு நான் பேசிக் கொண்டேன். கேளுங்கள் சமயர்களே, இந்த பாஞ்சாலியானவள் தெய்வ பத்திரி, தெய்வ பிறவி. இந்த தெய்வ பிறவி என்ற காரணத்தினால் ஆயருடைய வார்த்தையை கேட்டு மாரியம்மானாக உருவெடுத்து நான் வருகிறேன். இந்த
ஓடி வருவாங்க. மடக்கி இருக்கு. ப்ரோ இப்படி வா ப்ரோ. அவதாரம் எடுத்த பத்திர காளியம்மா ஏதோ என்னுடைய மகனாகிய மதுசூரனுக்கு ஏதோ ஆபத்து வருவது தெரிகிறது. எதிர்கொண்டு சந்திக்க வேண்டும். ஆச்சரியமாக இருக்கிறது. அண்ணாராமக்க மாறிய வார்த்தை கேட்டு இந்த முகத்தை மாற்றி மாரியம்மன் அவதாரமான எடுத்து வந்திருக்கிறேன். எங்கே அந்த அசுரன்? ஏ அசுரா, அதே அசுரா யாரு? எனது பேராபட்ட குலத்தினை விடுதலை செய்யலாம். ஒருபோது முடியாது. என்னடி முடியாதா? என்னடா பெண் என்பதற்காக எப்படி ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறாய்? உன்னை இப்பொழுது சும்மா விட மாட்டேனடா. நீ பெண், நான் வீரம் பெற்ற ஆண். உன்னால என்னடி செய்ய முடியும்? என்ன செய்வேனா? அட்டிச்சேன அந்தரன்னு சராஜ்ல ஐயோடு வச்சு இப்பொழுது குடிய பாலகனை